உங்களுக்காக பாக்கியம் அம்மா காத்திருக்காங்க. நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே. இன்று சித்த வைத்தியத்தை பற்றி சிறு குறிப்புகள் கொடுக்க வந்திருக்கிறோம். சித்த வைத்தியம் என்பது ஒரு மாபெரும் கடல் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சின்ன சின்ன குறிப்புகள் கனிகளில், காய்களில், பூக்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை வச்சு எல்லா நோய்களும் தீந்துடும் என்று அதுக்கு அர்த்தம் இல்லை. நீங்களும் ஒரு வைத்தியராகி எல்லாம் செய்தால் சரியாக வந்துடும் என்பது நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் இது நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்காக தீர்வு தான் நாங்கள் சொல்கிறது. இப்போ ஒரு மனிதன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 40 வயசுக்கு மேலே பொதுவாக நோய்கள் வருது. இதெல்லாம் அண்டாமல் இருக்கிறது என்பதுக்காக தான் கடவுள் இந்த அருமையான காய்கறிகள் எல்லாம் படைச்சிருக்கிறாரு, மூலிகை வர்க்கங்கள்லாம் படைச்சிருக்கிறாரு. நம்ம அதை இனம் கண்டு கொண்டீங்கன்னா அதில் உள்ள சக்திகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு சிறு சிறு வரிகளுக்கு அதை பாவிச்சு நன்மை பெறலாம். இப்போது ரத்த கொதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் ரத்த கொதிப்பு வருது? ரொம்ப டென்ஷன், அதிகமான டென்ஷன் இருக்குது. உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் வரும். ரொம்ப ஓவரான வேலைகள், நீங்கள் சாப்பிட்றதுக்கு சரியாக இல்லை, சாப்பாடு சரியில்லை, ரொம்ப கொழுப்பாக சாப்பிட்றீங்க, வேலைகள் சரியாக செய்யலை, ரொம்ப ஓவராக நீங்கள் உழைப்பை செய்துக்கிட்டு அதுக்கு சரியானபடி தூக்கம் இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு அது வரும். உங்களுக்கு இந்த டென்ஷனை நீங்கள் முதலாவது குறைக்கணும். எப்படி செய்யலாம்? இதெல்லாம் நீங்கள் ஒழுக்கங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு படுக்கணும் என்பதெல்லாம் ஒரு திட்டமாக வரையறுத்து செய்யுங்க. தேவையில்லாத கவலைகளை மண்டையில் போட்டு குழப்பாதுங்க. தலையை சூடு உண்டாக்காதுங்க. தலை சூடு ஏறிச்சுன்னு சொன்னாலே பித்தம் ஏறிச்சுன்னு அர்த்தம். பித்தம் சூடு, அது சூடாக ஆக உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான தூக்கம் இல்லாத நிலைமைகள், கனவு மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்கு நிலைமை. அப்படி முதலாவது தூக்கம் கெடுதுன்னு சொல்லும்போதே அந்த தலைவலி ஆரம்பிச்சிடும். தலைவலி இருக்குது, கழுத்தில் நரம்புலாம் வலிக்குது, ஒரு மாதிரி ஒரு படபடப்பு இருக்குது, அதிகமான கோபம் வருது என்பதெல்லாம் இந்த ரத்த கொதிப்புக்கு அறிகுறி. அதே நேரத்தில் ரத்தம் குறவாக உள்ளவங்க கூடயும் லோ ப்ரெஷர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன செய்யும்? இதே ரொம்ப டென்ஷன் உண்டாகும். அவங்களுக்கு நிப்பாட்டவே முடியாது. சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சல்லுன்னு விடுவாங்க. அவங்களையும் நம்ம ஒரு ஒரு பாவப்பட்டத்தனமாக நம்ம நினச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். என்னென்று அவங்களுக்கு இந்த கழுத்து, இந்த புரட்டியெல்லாம் ஒரே வலியாகும். அந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும்? நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், நல்லா பேசாமல் படுத்து தூங்கி எழும்பணும். இல்லை நல்ல எண்ணெயில் வச்சு ஊற வச்சு தலைக்கு சூடு குறைக்கணும். அந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகளுக்கு மசாஜிங் பண்ணி ஏதாவது செய்தீங்கன்னா உங்களுடைய சூடு தனியும். அந்த சூடு தனியதுக்காக தான் பலவிதமான காய்களையும் கனிகளையும் சாப்பிடணும். பழமையே சாப்பிடாதவங்களுக்கு பொதுவாக இதை மாதிரி தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலுமிச்சம்பழம்லாம் உங்களுடைய ரத்த கொதிப்பு குறையிறதுக்கு, பித்தம் குறையிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மூலிகை. ஆக நீங்கள் இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகள் இருக்குது. எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பித்தம் குறைக்கிறதா சாப்பிடுங்க. பயத்தங்காய், பீன்ஸ்லாம் அதிகமான பித்த உற்பத்திக்கு காரணங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பித்தம் ஏறாது. உங்களுக்கு நல்ல தூக்கத்தோட நல்ல ரெஸ்ட் எடுத்து நீடூழி வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.